சிவாய நம. பொதுவா எல்லா கடவுளுக்குமே ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஒரு சில பொருட்களும் ஒரு சில வழிமுறைகளும் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். சில பொருட்கள் பிடிக்காத மாதிரி இருக்கும். உதாரணமா சிவபெருமானுக்கு மஞ்சள், குங்குமம், கேதகை மலர்கள் இதெல்லாம் வச்சு வழிபடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில பொருட்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொருள் என்னென்ன அப்படின்னா சர்க்கரை. சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் நடக்கும் போதோ அல்லது சிவராத்திரி பூஜையிலோ சர்க்கரை வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதற்கு பிறகு பன்னீர் அபிஷேகம் சிவபெருமான குளிர்விக்கும், அதோட தூய்மையை பரப்பும். அடுத்து தயிர், நம்மளோட வாழ்க்கையில பொறுப்பை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம துரதிர்ஷ்டத்தையும் விளக்குவாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் பசுனை, தேன், சந்தனம், குங்குமப்பூ, வில்வ இலை இதெல்லாம் வச்சு சிவபெருமான வழிபடுறது மூலமா செல்வ செழிப்பும் மன வலிமையும் சமூகத்தில் அங்கீகாரமும் நல்ல குணமும் சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். சிவபுராணத்துல சிவபெருமானுக்கு அவரோட துதிபாடும் மந்திரங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வெண்கல பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிட்டு சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சா அவரோட உக்கிரத்தை குறைக்கிறதோடு நம்மளோட வாழ்விலும் அமைதியை கொண்டு வரும். ஆதியும் அந்தமும் இருக்கிற சிவபெருமான் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.